ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எக் கட்லெட், எக் அண்ட் பொட்டேட்டோ போட்ட ஒரு கட்லெட் தான். இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையோட ஒரு மெஷர்மெண்ட்ஸோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ 3 முட்டை அண்ட் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு, அதாவது ரொம்ப முஷியாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன் குக்கரில். இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸோடு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவை. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரவை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முட்டையை வந்து நான் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம அந்த கட்லெட்ஸை டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை, நீங்கள் பேக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பொட்டேட்டோவையும் எக்கையும் நல்லா சீஸ் மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கையில் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டால் அந்த வடை மாதிரியான அந்த டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ துருவி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கட்லெட் சாப்பிட்ற அந்த ஃபீல் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ ஒருவேளை நீங்கள் பேபிஸ்க்கும் இதை ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாவையும் மிளகா பொடியும் காரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ தட் அவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் வந்து நான் கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணலை. ஸோ அது இருந்தால், கொத்தமல்லி இருந்தால் நல்லா வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆனியன்ஸ் கூட நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி, ஒரு 1/2 ஆனியன் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எல்லாம் துருவி முடித்ததுக்கப்புறம் சால்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணி இந்த மிக்சரை வந்து நல்லா கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபியில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் வந்து ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதில் சிக்கன் மசாலா பவுடர் கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஸோ தட் அந்த எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த மிக்சர் வந்து கலந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் லம்ப்ஸ் மாதிரி ஏதாச்சும் நடுவில் இருந்தால் அதையும் கொஞ்சம் நல்லா பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் கட்லெட் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக் மிக்சரில் நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணியிருந்தேன், பெப்பர் பவுடர். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கட்லெட்ஸ்க்கு. ஸோ இந்த ரெசிபி பண்ணும்போது எனக்கு பிரெட் க்ரம்ஸ் இல்லை. ஸோ ஒரே ஒரு பிரெட் லோஃப் மட்டும் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து பவுடர் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்லா பால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் வித்தவுட் எனி கிராக்ஸ். ஸோ தட் அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் இருக்கும், நல்லா ஃபர்மாக வரும். ஸோ இதே மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப், ஹார்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே வரதில்ல, ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஹார்ட் ஷேப் எனக்கு ட்ரை பண்ண நான் வரலை ஆக்சுவலாக. ஸோ நார்மல் ரவுண்ட் ஷேப்பை பண்ணி வச்சுட்டேன். ஸோ எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணி நீங்கள் அந்த எக் மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து ஷாலோ ஃப்ரையாக டீப் ஃப்ரை பேக் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நாங்கள் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல அன்றைக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த டெக்ஸ்சரு. கலராக இருக்கிறது வந்து ரொம்ப ஆரஞ்சு கலராக இருக்கிறது எங்களுக்கு காரத்தோட, ப்ளைனாக இருக்கிறது என்னோட டாட்டருக்கு காரம் கம்மியாக. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிக்கீஸ், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது, ஃபிஷ் ஃப்ரை, எந்த ஒரு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் கேஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணுங்கள், இரும்பு கடாயில். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஈவனாக வெந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலர் இந்த மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஈவனாக வெந்தும் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வரும். ஸோ மேக்ஸிமம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாய், கேஸ்ட் அயர்ன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆயில் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் வடை மாதிரி. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அதுவே நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ சேம் ப்ராசஸ் தான். எக் மிக்சரில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான்.
இந்த வீக் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பண்ணுறதுக்கு, அதாவது வெட்னஸ்டே எங்களுக்கு இன்றைக்கி வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எங்களுக்கு இது தான். ஸோ அதோடு சேர்த்து நான் வீடியோவையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எடிட் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடு சேர்த்து நான் மேங்கோ லஸ்ஸியும் சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மேங்கோ லஸ்ஸியோட ரெசிபியும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் கட்லெட்ஸை வந்து திருப்பும் போது நல்லா ஃபர்மாக உடையாத மாதிரி பார்த்து திருப்பி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன் டைம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் திருப்புங்க, அவ்வளோதான். ரொம்ப திருப்பிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட்லெட்ஸ்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் லிட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கட்லெட்ஸ் வந்து சாஸ் இல்லை கெச்சப் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு. ஸோ என் கையோட வந்து நம்ம மேங்கோ லஸ்ஸியோட ரெசிபியும் பார்த்துடலாம். மேங்கோ லஸ்ஸிக்கு வந்து நான் மேங்கோ பல்ப் ஸ்டோர் பாட் தான் அது. ஆக்சுவலாக எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ மேங்கோஸ் இருந்தாலும் ஓகே தான். மேங்கோ பல்ப் 1 கப்பு, 1/4 கப் சுகர், 1 கப் பால் அண்ட் 1 கப் தயிர், கெட்டியான புளிப்பில்லாத தயிர். அது எல்லாமே வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் மேங்கோ லஸ்ஸி. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, மேங்கோ லஸ்ஸி ரெடி. உங்களுக்கு மேங்கோ பல்ப் இல்லைன்னா மேங்கோ மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா வெறுமனே லஸ்ஸி மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், அதுவுமே ப்ளைன் லஸ்ஸி. ஸோ இப்படி தான் நான் அன்றைக்கி வந்து நாங்கள் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸோடு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.